வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனை பற்றி ஒரு சில ரூமர்கள்லாம் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷனராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள 8வது பே கமிஷனில் வந்து சேர்க்காமல் ஆல்ரெடி என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அதே பென்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று எல்லா சோஷியல் மீடியாவிலும் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதே போல் ஒரு சில யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதோட உண்மை நிலை என்ன, அந்த மெசேஜ் வரதுக்கான காரணம் என்ன, அந்த மெசேஜுக்கும் நம்ம டிஃபென்ஸ் பற்றி பேசுறதுனால டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு என்ன கண்டிஷனில் இருக்கும், அதில் வந்து சேர்த்து அவங்களுக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்களா, இல்லை டிஃபென்ஸ் பென்ஷனை தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து இது எலிஜிபிள், இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, இல்லை எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்குமே இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வித் ரெஃபரன்ஸோட. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ எதுவுமே போடுறதில்ல. ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனாலும் வித் ரெஃபரன்ஸோடு தான் நம்ம வந்து வீடியோ கொண்டு வரோம். அது எதனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட நம்பிக்கைத்தன்மையை நம்ம வந்து என்றைக்குமே உடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ரெஃபரன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ முன்னாடி வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஏற்கனவே ஓய்வூதியம் ஆகிட்டு இருக்க எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து பொருந்துன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து ஒரு மெசேஜ் ஒன்று பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த மெசேஜ் என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கீங்க. இதுதான் அந்த மெசேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இது வந்து நிறைய முறை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியாவிலுமே இதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இதை வந்து நம்ம உண்மைத்தன்மையை வந்து உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்தது நோக்கம். ஸோ மிகவும் மோசமான ஒரு திடீர் முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்து நம் மீது திணிக்க உள்ளது. அதாவது 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் ஏற்கனவே ஓய்வூதியம் பெறுவோருக்கு எந்தவித பலனும் இருக்காது என்றும், எந்த தேதியிலிருந்து பலன்களை வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கம் முடிவு செய்யும் என்றும், எனவே இந்த பே கமிஷன் அறிக்கை வந்த பின்னால் ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம் உயரும் என்றும் மற்றவர்களுக்கு கிடையாது என்றும் ஒரு மோசமான முடிவை பென்ஷன் ரூல்ஸில் மாற்றம் செய்து அதை லோக்சபாவில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இது யாருடைய கண்ணுக்கும் வராமல் போனது மிகவும் அதிர்ச்சி. ஸோ லோக்சபாவில் வந்து இந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரோட கண்ணுக்கும் வராமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து ஓய்வூதியர்கள் அனைவரும் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை மிகவும் அவசரமான ஒரு முடிவாக அரசாங்கம் எடுத்திருப்பது நமக்கெல்லாம் ஓய்வூதியம் கிடைக்குமா என்ற அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இதை அனைவரிடமும் விவாதிக்கவும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ்லையுமே இருக்குது. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, வேணுன்றவங்க அங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்க அந்த மெசேஜை வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பென்ஷனர் தவிர்த்து டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வந்து என்னவாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் அதிகப்படியாக நம்ம வந்து டிஃபென்ஸ் பென்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பே கமிஷனில் பென்ஷனரையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை பென்ஷனரை விட்டு ஒன்லி சர்வீஸ் பர்சன்ஸ் மட்டும் கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம ரெஃபரன்ஸோடு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். ராஜ்யசபாவில் வந்து இந்த கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்வியில் கேள்வி நம்பர் 2776 25 மார்ச் 2025 தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ரூவல் ஆஃப் 8th சென்ட்ரல் பே கமிஷன். ஸோ சென்ட்ரல் பே கமிஷன்னாக்கா எல்லாருக்குமே பொருந்தும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் வர எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இது வந்து 3 பேர் சேர்ந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் 8வது பே கமிஷன் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதோட டீட்டெயில்ஸும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பென்ஷனருக்கும் இது வந்து பெனிஃபிட் இருக்கா, எந்தெந்த லெவலில் பே கமிஷன் வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிப்ளை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து ஸ்ரீ பங்கஜ்குமார் சௌத்ரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் 8வது பே கமிஷனுக்கான அந்த அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களோட சஜஷன் 8வது பே கமிஷனுக்கு உங்களோட சஜஷன் என்ன, உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு இவங்க கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் எழுதி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் அதுக்கான ரிப்ளை வந்து ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ராக்சிமேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸுக்கும் சரி, அதே போல் பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனும் சரி, டோட்டலாக 36.57 லட்சம் பென்ஷனர் வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க.
இது 1/3/2025 கணக்குப்படி தான் இந்த 36.57 லட்சம். 33.91 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31/12/2024 படி. ஸோ ஏற்கனவே இருந்த பென்ஷனரோட தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33.91, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36.57. ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸும் பொருந்தும், பென்ஷனரும் பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனரும் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே இது வந்து அடங்கும். குறிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் பென்ஷனர் வில் ஆல்சோ பி பெனிஃபிட்டட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டாகவே கொடுத்துட்டாங்க. டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி, கண்டிப்பாக 8வது பே கமிஷனில் பெனிஃபிட் இருக்கும். அவங்கள இன்க்ளூட் பண்ணி தான் 8வது பே கமிஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நான் தேடின அளவில் நம்மளுக்கான அந்த ரெஃபரன்ஸ், அதாவது கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து 8வது பே கமிஷனில் எந்த விதமான பாகுபாடின்றி பென்ஷனருக்கும் சரி, அதே போல் சர்வீஸ் பர்சனுக்கும் சரி, குறிப்பாக டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கு எந்த வித பாதகமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் பர்சன் சொல்லிட்டு தனியாகவே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணலனாலும் டிஃபென்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்கிறோம். 8வது பே கமிஷனில் இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் டிஃபென்ஸ் பென்ஷனராக இருக்காங்களோ, அது சர்வீஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, இல்லை டிபெண்டட் அன்மேரிட் டாக்டர், விடோ டாக்டர், டிவர்ஸ் டாக்டர் பென்ஷனர் எந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் சிவிலியன் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே இன்க்ளூட் பண்ணி தான் 8வது பே கமிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து இந்த ரூமர் வந்து பரவறது வந்து எந்த நோக்கத்தினால, எதோட ரெஃபரன்ஸ் வச்சு இது வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அது வந்து நம்மளுக்கு கிடைச்ச உடனே அதை பற்றியும் நம்ம வந்து வீடியோ கொண்டு வரலாம். சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்க இந்த மெசேஜை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும், இல்லை இதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோ ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி, பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து பிறந்தாச்சு. சிஏ பில் கிளைம் பண்ணுறவங்க வந்து கிளைம் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். அப்படி உங்களால் கிளைம் பண்ண முடியல அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட சிஏ பில்லை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக சந்தேகம் எதனா இருக்குது, அது வந்து கேட்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி உங்களோட பென்ஷன் சம்மந்தமான சந்தேகம் என்ன இருக்கோ அதை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.